மே 1 உழைப்பாளர் தினம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த தேதியில தான், அதாவது மே 1 தான் இலுமினாட்டிங்கிற அமைப்பும் தொடங்கப்பட்டுச்சுன்னு கூகுள் இருக்குது. இப்போ இலுமினாட்டிங்கிறது மக்களுக்கு அகெயின்ஸ்ட், அதாவது மக்களை அழிக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான். அப்படி இருக்கும்போது அவங்க தொடங்கப்பட்ட அந்த நாளை பொதுமக்களாகிய நம்மளை உழைப்பாளர் தினம் சொல்லி கொண்டாட வைக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். தீபாவளி எடுத்துக்கோங்க. தீபாவளிங்கிறது முருகன் நிர்வாண மீதிய நாள்னு நம்ம பாண்டியன் ஐயா ஆய்வு மூலம் நிரூபிச்சிருக்காரு. அதுக்கு வெளியும் போட்டிருக்கோம். அந்த நாளில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, கறி சமைச்சு சாப்பிடக்கூடாது. இதுதான் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இப்போ உள்ள யூத பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு தான் நம்மளை கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்றதாகவும் அதே டயத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாவீருங்கிற ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு தான், அதனால் நீங்கள் கறி எடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஒரு சட்டம் போடுறாங்க. நம்ம வாயாலேயே அதெல்லாம் முடியாது, நாங்கள் கறி எடுத்து சமைச்சு சாப்பிட தான் செய்வோம், அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு நம்ம வாயாலேயே நாங்கள் கறி எடுத்து சமைப்போம் அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆசீர்வாதத்தோட சின்னம் தாமரை தான். அது தமிழ்நாட்டில் உண்மையாக மலர்ந்து தீரணும். ஆனால் அந்த தாமரையை பிஜேபிங்கிற கட்சிக்கு கொடுத்து நம்ம வாயாலேயே தமிழ்நாட்டில் தாமரை மலராது அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தாமரை மலரும் தான், ஆனால் பிஜேபிங்கிற தாமரை மலரக்கூடாது. ஆனால் நம்மளை தாமரை மலரக்கூடாது நம்ம வாயில சொல்ல வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வானவில் எடுத்துக்கங்க. வானவில்ங்கிறது முருகன் உருவாக்கிய ஆசி வகை வாழ்வியல் சப்தகர்ணிகளை வச்சு உருவாக்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த வாழ்வியல் முறையை LGBTQ என்ற இதுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு வானவில்ங்கிற பேரை வச்சு நம்ம வாயாலேயே வானவில் ஒளியும் சொல்லி வைப்பாங்க. அதாவது நம்ம கடைபிடிக்க வேண்டிய சமயம் ஒரு கலாச்சாரத்தை ஃபுல்லாகவே நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக திருப்பி நம்மளை கொண்டாட விடாமல் ஆக்குவதும், யூதர்கள் கொண்டாட வேண்டிய விஷயத்த நம்மளை கொண்டாட வைக்கிறதுமே புதுசு கிடையாது. இது பழசு தான். அவங்க இது போல் செஞ்சு அதை பார்த்து அவங்க ரசிப்பாங்க. ஏன்னா யூத பிராமணர்கள் ஒரு சைக்கோபாத். அப்படி பார்க்கும்போது மே 1 உண்மையாகவே உழைப்பாளர் தினமா என்பதற்கான கேள்வி மக்களாகிய நமக்கு எழும்பும்.